அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்றைக்கி நம்ம உம்ரா போகிற பிளானை தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். உம்ரா வந்து நாங்கள் அல்வாஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட பிளானில் வந்துட்டு எங்களோட நண்பர்கள் வந்துட்டு மிஸ்டர் தன்வீர் இருக்கார், அதுக்கப்புறம் சுஃபியான் இருக்கிறாரு. ரெண்டு பேருமே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸுங்க. சரிங்களா? எங்களோட ட்ராவலில் என்னென்ன பார்க்க போகிறோம் எல்லா ஃபுல் டீட்டெயிலும் இந்த உம்ராவோட பிளானில் சொல்ல போகிறோம். ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். अस्सलामुअलैकुम। वालेकुम अस्सलाम वरहमतुल्लाह। मिस्टर तनवीर कैसे है जी? जी अल्हम्दुलिल्लाह, अल्लाह पाक का शुक्र। आप सुनाओ क्या हाल है? अल्हम्दुलिल्लाह ठीक है जी। आप उम्रा करने के लिए जाता है। मैं तो ऑलमोस्ट इधर सऊदीया में आके 2 साल हो गया। कम से कम अभी 7-8 उम्रा इतना किया था। आपको एक्सपीरियंस है, मैं कितना उम्रा अभी तक किया, थोड़ा बता सकता है? तो शायद 20-25 दफ़ा तो हम चले गए हैं। माशाल्लाह माशाल्लाह। ओके, अपना सुफियान भाई से भी पूछेंगे। अपना सुफियान भाई भी अपना साथ में आ रहा है। सुफियान भाई, आपको अभी कितना उम्रा अभी जाने वाला है? जी, मैं अल्हम्दुलिल्लाह इधर 2 साल हो गया है और अल्हम्दुलिल्लाह 20 से 25 उम्रा कर लिया है। हम लास्ट जो ईयर है हम हर वीक में जाता था। एक वीक मदीना, एक वीक मक्का उम्रा के लिए जाता था। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह। இவர் பார்த்தோம் அப்படின்னா சுஃபியான் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு சவுதிக்கு வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. 25 மாஷால்லா 20லேருந்து 25 உம்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி வந்து அடுத்த உம்ரா வந்து பயணமாக வந்து தொடர்பு கொள்ள போகிறோம். இந்த உம்ராவில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோம், என்ன இது இருக்குது அப்படின்றதால ஆஸ் எ சீனியர் பர்சனாக இந்த உம்ராவில் என்ன டவுட் இருக்குது அப்படின்றத ஒன்று ஒன்றா நம்ம அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த உம்ராவில் வந்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத அவங்க ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. அதை நான் வந்து மொழிபெயர்த்து சொல்கிறேன். कंटिन्यू वॉच करेंगे। अल्लाह ताला शुक्र कर रहे हैं, हम लोगों को जो इधर काम मिला था सऊदीया में उम्रा करने के लिए बहुत बड़ा मौका मिला। हम लोग ये उम्रा करने के लिए जा रहे हैं। सब हम दुआ करने का अपना दुआ के साथ याद रख लो। हम उम्रा करने के क्या क्या देखेगा वो पूरा वीडियो आएगा साथ। अस्सलाम वालेकुम। अभी जा रहे हैं, इंशाल्लाह दुआ कर देंगे। ओके, और हम भी सबके लिए दुआ करता है अल्लाह पाक सबको अपना घर में बुलाए और सबको अपना घर का हाजिरी नसीब फरमाए। हम बहुत बहुत दुआ करेंगे आप लोगों के लिए भी इंशाल्लाह इंशाल्लाह। हमारे लिए दुआ करो इंशाल्लाह। மக்களே, நான் இந்த வீடியோ போடுறதுக்கு உண்டான முக்கியமான காரணம் எனக்காக லைக்ஸ் வரணும், வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைபர் வரணுன்ற காரணம் கிடையாது. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உம்ரா வர்றப்ப நான் ஃபேஸ் பண்ண என்ன ப்ராப்ளம், அதாவது உம்ரானா என்னென்னு தெரியாது, அடிப்படை விஷயங்கள் என்னென்னு செய்ய தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இல்லை. ஸோ என்ன மாதிரி சில பேர் கஷ்டப்பட்டவங்க இருந்திருப்பாங்க, அதாவது இனிமேட்டு உம்ரா செய்ய வரப்போகிறவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காணொலி வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இந்த வீடியோவை போடுறேன். மற்ற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை வியூ அதிகமாக போகணும், எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்க போகிறது கிடையாது. மாறாக யார் வந்து இந்த உம்ராவை வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு இது உறுதுணையாக இருக்கட்டும். हम लोग अभी निकल गया इधर से अल्हम्दुलिल्लाह और इधर से हमको 800 किलोमीटर ट्रैवलिंग है और इंशाल्लाह हम लोग इधर जो टाइम लगता है वो हमको 8 आवर्स में हम लोग इंशाल्लाह उधर मक्का में पहुंचेगा और साथ साथ हम जिधर से जाएगा वो साथ में आपको वो जगह का दिखाता भी जाएगा कि कौन सा रास्ता से जा रहा है और इंशाल्लाह ताला हम लोग 8 घंटा में मक्का में पहुंचेगा। தான் சொல்லுவோம். இந்த 800 கிலோமீட்டரும் நாங்கள் வந்து ஜஸ்ட்டு உம்ரா மட்டும் போகாமல் போகிற வழியில் வேறு என்ன செய்யணும், இதுக்காக உம்ராக்காக என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றதையும் வந்துட்டு நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்பேன். இன்ஷால்லா கண்டினியூவாக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். மக்கா முடிச்சுட்டு அடுத்தது வேறு எங்கே மதீனா போகிற பிளானும் இருக்குது. இந்த பயணத்தை சிறப்பான பயணமாக இறைவன் ஆக்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு துவா பண்ணிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் நோம்போட டைமில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இஃப்தாரோட டைம் ஆயிடுச்சு. இஃப்தாரோட டைம் ஆனதுனால நான் வந்துட்டு ஒரு ஷாப்பில் வந்து நிப்பாட்டியிருக்கோம். இது ஆக்சுவலாக ஷாப் கிடையாது, என் கூட ட்ராவல் பண்ணுற ஃபாசிலோட அவங்க ஃபாதரோட ஷாப் தான் இது வந்து. அந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உம்லூஜ் போகிற வழியில் இருக்குது. நல்லாவே நல்ல ஒரு ஆம்பியன்ஸாக பார்க்குறதுக்கே நல்ல ஒரு கலரிங்காக வந்துட்டு என்ட்ரன்ஸில் இருக்குது. இது உள்ளே எப்படி என்ன பண்ணியிருக்காங்க என்னன்றதை பார்ப்போம். இஃப்தாருக்காக அவங்க என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்ப்போம். ஒரு விஷயத்தையும் பார்ப்போம்.
இது வந்து முத்தவாத்துன்னு சொல்கிறாங்க. இது பரோட்டா, அதுக்கப்புறம் வந்து முட்டை அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நமக்காகவே ஃப்ரெஷ் ஜூஸ் வேறு ரெடி பண்ணியிருக்காங்க. நோம்பு திறக்கிறதுக்கு ஃப்ரெஷ் ஜூஸு, ஃபாசில், சுஃபியான் எல்லாமே நாங்கள் உட்காந்துருக்கோம். இது எங்களோட சவுதி அரபி, சவுதி ஷேக். எல்லாம் நோன்பு வச்சுருக்கோம். நோன்பு வச்சதில் வந்துட்டு நோன்பு திறக்கிறதுக்கு என்ன வெரைட்டி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் வந்து துவா கேட்குறது. அந்த நோன்பு வந்து அன்றைக்கி என்ன நம்ம செஞ்சுருக்கோம், என்னென்ன பாவங்கள்லாம் செஞ்சுருக்கோம், நம்மளுக்கு தெரியாமல் செஞ்சுருக்கோம் அப்படின்றது வந்துட்டு அந்த பாவத்தையும் அந்த துவாவை ஏற்று கபலாக்கி நம்மளை நோன்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டாம். நோன்பு திறக்கிறதுக்காக எல்லா ஸ்நாக்ஸும் ரெடியாக வச்சுட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் நோன்பு திறக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஃப்தாரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்தது வந்து மக்காவுக்கு போகிற பிளான் தான் வச்சுருந்தோம் உம்ரா பண்ணுறதுக்கு. ஆனால் எதிர்பாராத விதமாக சின்ன ஒரு சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ எங்களோட பிளானில் வந்துட்டு நாங்கள் வந்து மதீனா வந்து ரீச் ஆகிருக்கோம். இந்த மதீனா வந்ததுனால மதீனாலேயே ஃபஜ்ர் தொழுதுட்டு ஜும்மாவையும் மஸ்ஜிதில் நபவியில் தொழுதுட்டு போகலாம் அப்படின்ற பிளான் தான் வச்சுருக்கோம். ஒரு ரூம் எடுத்திருக்கோம். தங்குறதுக்கு வந்து ஒரு நைட்டுக்கு வந்து ஒரு 170 ரூபா வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த 170 ரூபா வந்து கிட்டத்தட்ட 6 பேர் தங்குறதுக்கு உண்டான வசதியை கொடுத்துருக்குறாங்க. அந்த ரூம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. இதுதான் நாங்கள் எடுத்துருக்க ரூம் எப்படி இருக்குன்னு உள்ள வந்து ரூம் வந்து மொத்தம் ஒரு 6 பேர் தங்குறதுக்கு உண்டான வசதி இருக்குது. 6 பெட்டு, இண்டிவிஜுவல் பெட்டு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது. இது 170 ரூபா அப்படிங்கிறது ஒரு நாளைக்குள்ள சார்ஜ். நல்ல ரீசனபிளான சார்ஜ் தான். எஸ்பெஷலி இந்த ரமதானோட டைமில் நல்ல லீவ் இருக்கிற பீக் டைமில் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல ஃபெசிலிட்டி தான். சஹருக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பள்ளிக்கு போகலாம் அப்படின்ற பிளான் தான் இங்கே வந்து தங்கியிருக்கிறோம். இந்த ரூமில் வந்து வேறு என்ன ஃபெசிலிட்டி, ஃப்ரிட்ஜு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் வந்துட்டு போட்டு சார்ஜு எல்லாமே லைட் போட்டு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சில நாளைக்கு காலையில் மீண்டும் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். மீகாத்தை நெருங்கிட்டோம். மீகாத்தில் வந்துட்டு நம்மளோட உம்ரா செய்வதுக்குடையான முதல் கடமையை வந்துட்டு இங்கே தான் வந்து பண்ண போகிறோம். இங்கே மீகாத் எங்கே இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து மதீனாலேருந்து வந்துட்டு உம்ரா பண்ணுறதுக்காக மதீனா உள்ள மீகாத்தில் தான் வந்துருக்கிறோம். இதோட லொக்கேஷன் வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. हम लोग अभी उम्रा करने के लिए 4 कंडीशन है. वो 4 कंडीशन में हम फर्स्ट कंडीशन फिल करने के लिए इधर आया हुआ. अभी चारों थोड़ा एक्सप्लेन कर सकते हैं क्या क्या करना है करके. अस्सलाम वालेकुम. सबसे पहले हम इधर आया है मिकात में. हम इधर से एहराम बांधेगा, गुस्ल करके एहराम बांधेगा, नियत करेगा और उसके बाद में हम लोग जाएगा उम्रा के लिए मक्का में. सबसे पहला हो गया एहराम बांधना, दूसरा हो गया तवाफ़ करना, तीसरा हो गया सही करना जिसको बोलता है सफ़ा मरवा करना, चौथा हो गया बाल कटा के गुस्ल करना. तो ये हमारा 4 कंडीशन है जिससे उम्रा हमारा कंप्लीट हो जाता है. एहराम पहनने से पहले हम लोग को इधर क्या क्या करना चाहिए, फिर एहराम पहनने के बाद इधर क्या करना चाहिए, नियत कैसा रखना है, थोड़ा एक्सप्लेन कर देगा. हाँ ठीक है जी. बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम. अभी हम लोग जब उम्रा के लिए आते हैं तो जब अभी मिकात में आगे जा सके तो हमको ये जो अपनी सफाई सुथराई पूरे जिस्म की है, जैसा अगर बाल हैं गैर ज़रूरी उनको काटना, नाखून तराशना और उसके बाद में फिर एहराम जिस टाइम में बांधने से पहले गुस्ल करेंगे तो वो गुस्ल में साबुन नहीं यूज़ करेंगे. फिर एहराम बांध के बाद में भी हम खुशबू एहराम में नहीं लगाएंगे. ये 2 रकात नमाज हम लोग नफल पढ़ेंगे. फिर हम मक्का के लिए रवाना होंगे. तो ये तरीका है. ஓகே, இப்போ உம்ரா பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மீகாத்துக்கு வந்துடணும். மீகாத்துக்கு வந்துட்டு இங்கே வந்து என்னென்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத தான் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டோம். அதுக்குண்டான பதிலை வந்து கொடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்து எஹ்ராம் அணிகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, உடம்பு வந்து சுத்தமாக இருக்கணும். அதாவது முடி மர்ம சார்ந்தத்தில் என்னென்ன முடி இருக்கோ அது எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குளிக்கும் போது வந்து சோப்பு போடக்கூடாது. இதை வந்து ஒரு சுன்னதாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, குளித்ததுக்கப்புறம் இந்த எஹ்ராமை வந்து
அணிவிக்கணும். எஹ்ராம் அணிவிச்சதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு அத்தரோ இல்லை எந்த ஒரு வாசனை திரவம் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து 2 ரக்காத்து நஃபீல் வந்து பண்ணணும். நஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நியத்தை வச்சுக்கிட்டு இந்த உம்ராவோட நியத்தை வச்சுட்டு இந்த உம்ரா வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது உம்ராவோட 4 கடமைகளில் முதல் கடமை வந்துட்டு ஃபஸ்ட்டு பூர்த்தி பண்ணுறோம். ஓகே, ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம். என்ன அப்படின்னா, எஹ்ராம அணியறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த சுத்தம் பண்ணுறத விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். சுத்தம் பண்ணிட்டோம். ஒருவேளை நம்ம வந்து உம்ரா எஹ்ராம் அணிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி வந்துட்டு நம்ம முடி ஏதாவது கட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து ஒரு ஆடை வந்து இதற்காக வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ உம்ரா வந்து முழுமையாக நிறைவேற்றணும் அப்படின்னா முதல்ல எஹ்ராம், அதுக்கப்புறம் வந்துட்டு தவாஃப் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு 7 இது வந்துட்டு சஃபா மருவால இது பண்ணணும், கடைசியாக தான் வந்து முடி கட் பண்ணுறதுக்குன்னா இதுக்கு இடையில முடி கட் பண்ணக்கூடாது அப்படின்றதா சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்தடுத்தது என்ன பண்ணுறதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அல்ஹம்துலில்லாஹ், எஹ்ராம் அணிஞ்சு 2 ரக்காத்து நஃபீல் தொழுதாச்சு. இப்போ நம்ம காரை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். உலகத்திலேருந்து எங்கெங்கே இருந்து மக்கள் வந்து உம்ராக்காக வந்திருக்காங்க. அனைவரோட உம்ராவும் கபூலாக்கணும்னு இந்த துவாவை கேட்டுக்கிறேன். பார்க்கிங் இருக்கக்கூடிய இடத்த எந்த இடம் அப்படின்றது கரெக்டாக நீங்கள் வண்டி நிப்பாடுறது முன்னாடி பார்த்துக்குங்க. ஏன்னா வண்டி வந்து இங்கே வந்து ஏகப்பட்ட வண்டி இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. புது இடன்றதுனால நிறைய மக்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வண்டி எங்கே நிப்பாட்டுறீங்களோ அந்த நிப்பாட்டுற இடத்த ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த கரெக்டாக தேடி எந்த கேட்லேருந்து போகணும் அப்படின்றத கரெக்டாக பார்த்து வச்சுக்கிங்க. ஒரு வழியாக காரை கண்டுபிடிச்சி நாங்கள் காரில் ஏறிட்டோம். அங்கேருந்து கிளம்பிட்டோம். நல்ல ரஷ்ஷாக இருக்குது இடம் ஃபுல்லாகவே. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், உம்ராவோட முதல் கடமையான இந்த எஹ்ராம் வந்து அணிஞ்சிட்டோம். எஹ்ராம் அணிஞ்சிட்டு எங்களோட பயணத்தை வந்து மக்காவை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த எஹ்ராம் அணிகிறது அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து அதை எப்படி என்னன்றது தெரியாது. மோஸ்ட்லி தமிழ் ஆளுங்களுக்கு நம்ம எப்படி கைலி கட்டுறோமோ அதே மாதிரி தான் வந்து நம்ம இது பண்ணுவோம். கீழே வந்துட்டு மேலே வந்து அந்த துணி வந்து எப்படி போடுவோம் அப்படின்றது வந்து இங்கே உங்களுக்கு தெரியலை அப்படின்னாலும் இங்கே உள்ள நம்ம அந்த கிளீனிங் ஸ்டாஃபுகிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி பண்ணணும் என்னன்றதை சொல்லிக் கொடுப்பாங்க. எஹ்ராமோட உடை அணிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒது பண்ணிவிட்டு ஒது பண்ணதுக்கப்புறம் 2 ரக்காத்து நஃபீல் நம்ம சொன்ன மாதிரி தொழுதுட்டு நம்மளோட உம்ரா நியத்தோடு வச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். மீகாத்துலேருந்து இங்கே மீகாத்தில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உம்ரா பண்ணுறதுக்கு உண்டான ஒவ்வொரு இதுவும் அப்படின்றது என்னென்ன லாங்குவேஜில் புக்கு வந்து அவங்க கொடுக்குறாங்க. சரிங்களா, இந்த புக்கை வந்து இங்கே ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஒரு மொழியிலையும் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா உருதுல இருக்குது, இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா மலையாளத்தில் இருக்குது. ஒரு லாங்குவேஜ்லேயும் இங்கே வந்து கொடுக்குறாங்க. இது தேவைப்படுறவங்க இங்கேருந்து வாங்கிக்கலாம். எஹ்ராம் அணிஞ்சதுக்கப்புறம் நம்மளை தர்பியா சொல்லிகிட்டே போனோம் அப்படின்னா அதுக்குண்டான நன்மையை நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அந்த தர்பியா வந்து இந்த வண்டியில் ஓடிட்டுருக்கு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வாயிலிருந்து நீங்கள் சொல்ல முயற்சி பண்ணுங்கள். எல்லாம் இப்போ சொல்ல ஆரம்பிப்போம். லக்கல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னியமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இன்றைக்கி இஃப்தாரு நாங்கள் வந்து ஒரு ஹைவேல ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 400 கிலோமீட்டரில் எந்த ஒரு கடையுமே எதுவுமே கிடையாது. இறைவன் உங்களுக்கு எது எப்படி நாடி இருக்கானோ அதுதான் கிடைக்கும் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து வர்ற வழியில் இங்கே ஒரு பஸ் நிற்கிறத பார்த்தோம். இங்கே வந்து பார்க்குறப்ப தான் ஒரு சின்ன ஒரு கடை இருந்தது. இங்கே இஃப்தார் பண்ணோம், டைம் ஆகிடுச்சு அப்படின்றதுனால இஃப்தாருக்கு வந்து நாங்கள் இஃப்தார் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இந்த டீ ஒன்று வாங்கினோம். இந்த டீயோட ரேட்டு வந்து 5 ரியால். ஏன்னா பாலைவனத்தில் எதுவுமே கிடைக்காததுனால இந்த ஒரு டீயோட ரேட்டு 5 ரியால். இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் கையில் பேரிச்சம்பழம் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு, அதை வச்சு நோம்பு திறந்துட்டோம். இங்கே போகிற வழியில் நாங்கள் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துட்டு
உம்ரா போகிறதுக்காக வந்துட்டு இஃப்தார் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நீங்கள் இதில் பார்க்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ் மக்காவோட சிட்டியை நெருங்கிட்டோம். மக்காவோட சிட்டியை நெருங்கிட்டு வண்டியை நம்ம ஒரு பார்க்கிங்கில் போட்டுட்டோம். பார்க்கிங் போட்டதுக்கப்புறம் எங்கே பார்க்கிங் போட்டிருக்கோம் அப்படின்றத லொக்கேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி சொந்த கார் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல போட்டிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு வந்து மறந்துடும். அப்புறம் நீங்கள் இடத்த தேடுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நம்ம மறக்காமல் எந்த இடத்துல பார்க்கிங் போடுறீங்களோ அந்த இடத்த வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மக்கா சிட்டிக்குள்ளே நடந்து போயிட்டுருக்குறோம். சிட்டிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது, கடைகள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். நமக்கு போகிற வழியிலே மக்கள் நிறைய பேர் வந்துட்டு ஜமாத்தோட தொழுதுட்டுருக்குறாங்க. முன்னாடி கிளாக் டவரை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியுது. மஸ்ஜிதுல் ஹரம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் ரூம் போகிறதுனா போயிட்டு உது செஞ்சுட்டு பள்ளிக்குள்ளே போய்க்கிங்க. உள்ளே போயிட்டு திரும்ப வெளியில் வர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கும். ஸோ அதனால் உது செஞ்சுட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு உங்களோட கடமையில் முடிச்சுட்டு பள்ளிக்குள்ளே போங்க. பள்ளிக்குள்ளே நெருங்க போகிறோம். பள்ளியோட என்ட்ரன்ஸோட மனராக தான் நான் இப்போ காமிச்சிட்ருக்கிறேன். ஹரம் ஷெரீஃபுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் உங்களோட பார்வைகளை முடிஞ்ச வரையும் தாழ்த்திக்கிட்டு பார்த்துட்டு போங்க. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் காபாவை பார்க்க போகிறீங்க. காபாவை வந்து உலகத்தில் எவ்வளோ பேர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. யாருக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அப்படின்றது தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து சரியான இதாக பயன்படுத்திக்கிட்டு காபாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன துவா கேட்க போகிறீங்களோ அந்த துவாக்களை எல்லாமே கபூலாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ தலையை வந்து கீழே சாய்ச்சிக்கிட்டே போயிட்டு காபா முதல் முறையாக பார்க்குறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ அழுதுகிட்டு துவா கேட்க முடியுமோ அந்த துவாக்கள் எல்லாமே கபூலாக்கக்கூடியதாக இறைவன் இருக்கிறான். உங்களோட துவாவை முடிச்சுக்கிட்டு அடுத்தது வந்து தவாஃபு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தவாஃபுங்கிறது காபாவை சுற்றி 7 முறை வந்து சுற்றி நடக்க போகிறோம். அந்த தவாஃபுக்கு முன்னாடி நம்மளுடைய எஹ்ராமை இப்படி தான் வந்து அணிவிக்கணும். அதாவது வலது கை வெளியில் தெரிகிற மாதிரி துணியை நல்லா டைட்டாக இறுக்கி கட்டி இது பண்ணிக்கிங்க. காரணம் என்னன்னா, கூட்டத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு நல்லா இது வந்து லூஸ் ஆயிரும். அதனால அந்த வலது கை தெரிகிற மாதிரி இந்த எஹ்ராமை அணிஞ்சிக்கிங்க. இந்த தவாஃப் எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றத வந்து பச்சை கலரில் வந்து லைட்டை வந்து மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த இடத்துக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி காபாவை நோக்கி கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தவாஃபை வந்து தொடங்கணும். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கு திரும்ப வர்ற வரையும் ஒரு கவுண்ட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி மொத்தமாக 7 ரவுண்டு சுற்றணும். இந்த 7 ரவுண்டு சுற்றி முடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து உம்ராவோட 2வது வந்து கடமை வந்து நிறைவேற்றுறோம். ஒவ்வொரு முறையும் அந்த பச்சை லைட்டு வர்றப்ப காபாவை நோக்கி கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர்னு சொல்லி கையில் முத்தம் கொடுக்கணும். இந்த கையை உயர்த்தி முத்தம் கொடுக்குறது எதுக்காகன்னா, அஜ்ருல் அஸ்வத் கல்லை நம்மளால் வந்து கூட்டத்தினால தொட முடியாது. அதனால் நம்ம தூரத்தில் இருந்து முத்தம் கொடுக்கறதா முயற்சி செய்யணும். அந்த கூட்ட நெரிசலை மீறி நம்ம அந்த கல்லை தொட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பாவங்கள் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுது. 7 ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து காபாவுக்கு வாசலுக்கு நேராக ஏற்ற மாதிரி நின்று 2 ரக்காத்து தொழுதுக்கிறோம். 2 ரக்காத்து தொழுது முடித்தோடனே துவா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜம்ஜம் நீர் அருந்த போகணும். ஜம்ஜம் நீர் அருந்த தொழுது முடிச்சதுக்கப்புறம் சஃபா மர்வாவில் நடக்க போகிறோம். சஃபா மர்வாவில் நடக்கிறதுக்கு இந்த வலது கை தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அதற்காக வந்து நம்மளை எஹ்ராமை வந்து சரியான முறையில் அணிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி தான் அணிவிச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து சஃபா மர்வாவில் நடக்கலாம் வாங்க. இந்த சஃபா மர்வாவில் நடக்கிறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த இதை வீடியோவில் பார்க்குற இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சஃபாவில் இருந்தால் நம்மளோட கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். சஃபாவிலேருந்து மர்வா வரையும் ஒரு ரவுண்டும், மர்வாவிலேருந்து பின்ன மீண்டும் வந்து சஃபா வர்ற வரையும் 2வது ரவுண்டும் அப்படின்ற மாதிரி தான் கணக்கில் வரும். ஸோ இது மாதிரி மொத்தமாக நம்ம வந்து 7 ரவுண்டு இங்கேயும் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த பச்சை லைட்டு வர்றப்ப வந்து நம்ம ஆண்களை வந்து இந்த இடத்துல வந்து வேகமாக ஓட சொல்லுவாங்க. பெண்கள் வந்து எப்பவும் நடக்கிற மாதிரி தான் நடந்து போகலாம். ஆண்கள் மட்டும் எப்பவும் நடக்கிறத விட கொஞ்சம் வேகமாக நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பச்சை லைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேகமாக ஓடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நடந்து போய்க்கலாம். இதுக்கு இடையில வந்து நிறைய பேர் வந்து முடியாதவங்க, நடக்க முடியாதவங்களாம் இருப்பாங்க. அவங்க வந்து வீல் சேர் ஃபெசிலிட்டி இங்கே இருக்குது. அவங்க வந்து வீல் சேர்லேயும் போய்க்கலாம். இப்போ சஃபாலேருந்து மர்வா வந்து ஒரு ரவுண்டு வந்துட்டோம். இப்போ மர்வாலேருந்து சஃபாவுக்கு 2வது ரவுண்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது மாதிரி மொத்தம் 7 ரவுண்டை வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணணும்.
அப்போ தான் உம்ராவோட 3வது கடமை வந்து நிறைவேற்றப்படும். 3வது கடமை வந்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம முடி எடுக்கிறதுக்காக போகிறோம். மொட்டை அடிக்கிறது வந்து சுன்னத்தாகவும் முடி எடுக்கிறதுக்கும் அனுமதி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மொட்டை அடிக்கிறது அதிகப்படியான நன்மையை கொடுக்கும். இந்த முடி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எஹ்ராமை கலைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேறு உடையை மாற்றிக்கலாம். இதில் நிறைய விஷயம் சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம், அல்லது தவறுதலாக சொல்லியிருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தா உங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அல்லாஹ் தஆலா மனம் பொருந்தி எங்களோட துவாக்களை ஏற்று அனைத்து முஸ்லீம்களுக்காகவும் உம்ரா செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.